பட்டன் அமுக்கியாச்சு. அப்படியே தப்பிச்சு போயிட வேண்டியதாங்க. அந்த இருக்குதுங்க படிக்கட்டு. 8 படிக்கட்டுல ஏறி ஓடிட வேண்டியதான். எங்க அந்த பேரிய காணோம். நல்ல வரைக்கும் அப்ப தப்பிச்சிடலாம்னு சொல்றதுக்குள்ள இந்த மேல வந்துட்டானுங்க. போச்சுடா, பிடிச்சிட்டாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் 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 பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன ப்ளே பண்ண போறோம்னா, அண்டர் வாட்டர் பேரி தான். தண்ணிக்குள்ளேயே மூழ்கி மூழ்கி போய் மூச்சடைக்க போறோம். அது எப்படின்னு இருக்கும், அந்த கேம் எப்படி இருக்குங்கிறத நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க guys. அப்ப நான் போடுற வீடியோஸ் தான் டிங் டாங்னு உனக்கு கிடைக்கும். ஓகேவா? வாங்க நம்ம அப்படியே கேம்குள்ள போய்கிட்டே பேசுவோம். கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நீ இது வரைக்கும் ரோப்ளாக்ஸ் ப்ளே பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்க. இன்னும் ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஓகே, எங்க வந்திருக்கோம்? எங்கடா இருக்கும்? ஒன்னும் புரியலையப்பா. ஒரு அடியில எதுவும் போகணுமா? ஆமாங்க, எங்க பாருங்க பேரிய பாருங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமா சாட்டம் போட்டுட்டு இருக்கான். எவன்டா அவன்? ஆஹா, அந்த அனுக்காம பாருங்க அந்த அண்டாவாயி. அவன் அண்டாவாய் மட்டும் இல்லைங்க, பெரிய பாம்பு பக்ரி. அங்க பாருங்க டர்ரு பட்டவனமா தாங்க இருக்கான். தண்ணிக்குள்ளேயே இப்படி கொப்பளிக்கிறானே. வெளியே சொல்லவாங்க செய்யனோட பாம்பு பக்ரி. அங்க பாருங்க, இவன்ட்ட கொஞ்ச நேரம் நின்னா அவனை மூச்சடிக்கே சாக வச்சிருவான். பாருங்க அவன் எப்படிலாம் பாருங்க, பின்னாடி சொல்லிதான் மண்டைய சொல்லிதான் டர்ரு போடுறான். இவன் வேலை வேற வேலை இல்லையாடா அவனுக்கு. இந்த தாக்கு தாக்குறான்டா. ஓகே, நம்ம அந்த பக்கம் போய் அவங்க கூட விளையாடுவாங்க. எங்க நின்னே பேசிட்டு இருக்க வேண்டாம், போயிட்டே இருப்போம். ஓகே, இந்த வாட்டர்ல இருந்து ஏறி மேல போவோம். இன்னும் எங்கெல்லாம் தண்ணி இருக்குதுன்னு வர தெரியலையே. எங்க தண்ணி இருக்குதா? தண்ணி இல்லப்பா. நல்ல வேலைக்கு எவன்டா அவன் செத்து விளாண்டுட்டு இருக்கிறான். ஓகேங்க, நம்ம அப்படி பார்த்து பார்த்து போகணுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா எடுத்து வைக்கணும். கீழே விழுந்துட்டோம்னா போச்சு. அவங்க பாருங்க ஒருத்தன் பட்டர்ஃபிளை மாதிரி பறந்து வரான். உங்களுக்குலாம் இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியலங்க. நம்மளுக்கு மட்டும் ஒண்ணுமே தரமாட்டேங்காங்க. அப்படியே தந்தாலும் துட்டு கேக்குறானுங்க. துட்டு காசு இருந்தா நாங்க வாங்க மாட்டோம்டா. அவங்க பாருங்க பேரிய பாருங்க, பயங்கரமா இருக்கான். ஓகே, வந்துட்டோம். ஆஹா, இங்கேயும் தண்ணியா? ஓஹோ, நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுதாங்க. அப்ப பேரி பின்னாடி முன்னாடி சுரிஞ்சிட்டு வந்தோம்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த தண்ணியே ஒரு விச தண்ணிங்க. எப்படி சொல்றோம்னா, ஐயோ பாடி சோடா பாத்துட்டான். அவன் டர் போட்டே நிறைச்சு வச்சதுனால அது ஃபுல்லா விச தண்ணி. ஐயோ, பட்டனை வேற அமுக்க முடியலங்க. தண்ணி ஒரு நிலையில இல்ல, நல்ல மேல மிதந்துட்டே இருக்கிறோம். ஓகே, பட்டன் அமுக்கிட்டோம். அப்படி தப்பிச்சு போயிருவோம். நல்ல வேலைக்குங்க அந்த பாடி சோடா வரல, நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஐயோ, சொல்லி வாய்முறதுக்கு வந்துட்டான். பயங்கர ஸ்பீடா நின்றுறாங்க. போச்சுடா, பிடிச்சிட்டாங்க நம்மள. ஐயோ, இந்த பேரியோட தொல்லை தாங்க முடியலங்க. நம்மள பாடா படுத்துறான். ஓகே, இந்த டைம் மீண்டும் நம்ம முதல்ல இருந்து போவோம். பட்டன் அமுக்கிட்டோம். நம்ம நேரா தப்பிச்சு போற வழியை மட்டும் பார்க்கலாம். எங்க அந்த பேரிய காணும்? ஓ, அந்த வாரான். ஐயோ, அவங்க பாருங்க என்ன ஸ்பீடா நீந்தி வரான் பாருங்க. அட பாவி, நடந்து வந்தா அவனால முடியாது. தண்ணிக்குள்ளனால ஈஸியா நீச்சல் அடிச்சிட்டான். வாரானா வரலையா? வரலங்க. சூப்பரா. ஐயோ, சொல்லி வாயமுறதுக்குள்ள வந்துட்டாங்க. அட பாவிகளா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ, ஓடுறா கப்பில. தப்பிச்சு வந்துட்டோம்ல. எப்படி ஓடுறா பாருங்க. அவன் தண்ணிக்குள்ள மறுபடியும் குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா பேரி, தண்ணியை ஃபுல்லா விசத்தனியா மாத்தி வச்சிருக்கிற, நீ என்னெல்லாம் பண்ண போறியோ தெரியல. ஓகே, நான் போய்கிட்டே பேசுறேன். ஒரு இடத்துல நிக்க முடியாது என்னால. ஓகே, போடா கேட்கல, போடா போடா போடா. நான் கொஞ்ச தூரம் தான் வந்துட்டோம். யாரடா லில்லின்னு யாரும் நிக்கிறாங்க. ஓகே லில்லி, வா லில்லி, நான் போறேன். ஓ பாருங்க, எல்லா பக்கமும் தண்ணிங்க. இந்த அந்த வாட்டர் பேரியில கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க தண்ணி இருந்துச்சா, எங்க தண்ணியாகணும், அங்கேயும் தண்ணி இருக்குன்னு நினைச்சாங்க. இந்த தண்ணியில ஒருவேளை இதுக்கப்புறம் போற அந்த எருமலை குழம்புகள்ல வந்து தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போய் பார்ப்போம். இங்க நடா இருக்கு. அட கருமை, எவ்வளவு பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊத்தாம போயிருக்காங்க. கக்கூஸ் போயிட்டு உங்களுக்கு தண்ணி ஊத்த முடியாதடா. எதுக்கிட்ட போனோம்? துட்டு கேக்குது. என்னடா மம்முட்டி எடுக்கிறதுக்கும் துட்டாடா? தோன்றா தோண்டி தோண்டி கடக்கு முடக்குன்னு தோண்டி உள்ள போவோம். இங்க என்ன எரிமலை குழம்பு இருக்கும். அது எரிமலை குழம்புலாம் தண்ணியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எரிமலை குழம்பு அருவிலாம் வடியுது பாருங்க. ஆனா தண்ணி இல்ல, எரிமலை குழம்புல தண்ணி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஆறு ஓடுதுங்க, எரிமலை குழம்பு ஆறு. நம்ம கவனமா போனோம். இந்த எரிமலை குழம்பு ஆறுக்குள்ள விழுந்தோம், மறுகேசல் ஆயிடுவோம். தண்ணிக்குள்ள கூட மூச்சு அடைக்கிட்டோங்க. ஆனா இதுல மாட்டினோம், மறுகேசல் ஆயிட்டோமா. சொல்லி வாய்முறதுக்குள்ள மறுகேசல் ஆயிட்டோமாங்க. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணணும் காய்ஸ். அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, படாக்க இப்ப என்னடா நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற? வேகமா போனாதான் நம்ம தப்பிச்சு போக முடியும். ஓகேங்க, சூப்பரா வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான். வந்தாச்சு வந்தாச்சு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. வந்துட்டோம்ல. எப்படி சூப்பரா தப்பிச்சிட்டோங்க பாருங்க. மினி கிராஃப்ட் பேரி, ஜோக்கர் பேரி, அந்த பேரி இந்த பேரி, ஏகப்பட்ட பேரி நிக்கிறானுங்க. ஓகே, ஐயோ போச்சுடா.
ஆஹா அவங்க பாருங்க முள்ளுக்குள்ள குத்துறோம். நம்ம நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டாங்க. எப்படி வந்தான்னு தெரியல, ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் போல, நம்ம அதனாலதான் தப்பிச்சிட்டோம். ஓகே, அந்த உருண்டை போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம குடுன்னு ஓடிட வேண்டியதான். அந்த உருண்டை வரதுக்குள்ள நம்ம தப்பிச்சு போயிடணும். அந்த உருண்டை வந்து நம்மள அட்டாக் பண்ணிடக்கூடாது, அதனால நம்ம கவனமா போனோம். ஓகே, உருண்டை போயிருச்சு. இப்ப மறுபடியும் ஓடிடலாம். எங்க போயிட்டு இருக்கிறோம்? ஓகே, இந்த பக்கம் ஒதுங்கி நின்னுப்போம். நம்ம மறுபடியும் உருண்டை வந்துடும். வராத மாதிரி இருக்கும். டக்குன்னு எதிர்த்தாப்புல வந்து நின்று நம்மள பயம் காட்டிடும். ஓகே, இங்க வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேல போனோம்னா இங்க என்ன பேரி நிக்கிறான்னு தெரியலங்க. ஐயோ, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான பேரிகள் நிக்கிறாங்க. இங்க என்ன பேர் நிக்கிறான்? ஆஹா, மண்டையில என்னடா இரும்பு, மண்டைய காணோம், கணத்தை காணோங்கிற மாதிரி மண்டைய காணுங்க. அட கடவுளை, என்னடா அது கொடுமையா போச்சு. போச்சுடா, பிடிச்சிட்டாங்க நம்மள. அவன் கண்ணை பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? அட கொடுமையே. ஓகேங்க, இந்த டைம் கரெக்டா போயிடலாம். கவனமா போனுங்க. இந்த பேர் இந்த பக்கம் தள்ளி போட்டோம், நம்ம பட்டன் அமுக்கல. பார்த்தீங்களா, அந்த கேட் வந்து க்ளோஸ்ல இருக்கு. நம்ம அந்த போய் அந்த வால்வை சுத்தி விடணும். அந்த வால்வை சுத்தி விட்டாதான் நம்மளால அந்த பக்கம் போக முடியும். அதனால வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வால்வை சுத்தியாச்சு. ஓகே, அவன் வரான் 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 வரான். பூச்சாண்டி ஓடுறாங்க பாருங்க. கையில நெருப்பு பதத்தை வச்சுட்டு விரட்டுறாங்க. இவ்வளவு வெளிச்சம் இருக்கும்போது அவன் கண்ணு தெரியலையாடா? அட கடவுளே, கண்ணு தெரியாதான்னு அர்ப்பம் போடுங்க. வயசானதுனால அங்க பாருங்க நின்று தப்பிச்சு போயிட்டியாவோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அட கொடுமை, பக்ரி பாம்பு போட்டகனமா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா விசவாயி தாக்கியே நம்ம செத்து போவோம். நீ இன்னும் போகலையாடா? அந்த செவத்தையே கட்டிப்பிடிச்சு நின்று இருக்கிறாங்க அவன். ஓகே, நம்ம அப்படி போயிட்டே பார்ப்போம். இப்ப நம்ம மருகேசர் ஆயிரும். மேலே ஏறி வந்தாலும் வந்துருவான். போன தடவை ஸ்கிப்படி டாய்லெட் வந்த மாதிரி வந்துருவான். அந்த ஸ்கிப்படி டாய்லெட் வீடியோ வேணும்னா நான் இந்த இதில் டேக் பண்றேன், பாருங்க. ஸ்கிரீன்ல வரும், பார்த்து அதை கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்ப அதுவும் சூப்பரா இருக்கும். ஓகே, மேலே ஏறலாம். இப்போ எங்க வந்திருக்கோம்? கேஃபிடேரியாவா? ஓ, செக்யூரிட்டி ட்ரைனிங்கா? நம்ம செக்யூரிட்டியா தான் ஆக போறோமா? ஓகே, அப்போ இந்த பக்கம் தான் போகணும். இந்த பக்கம் தான் போக முடியும். நம்ம அந்த பக்கம் போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. பாத்தீங்களா என்னென்ன பேர் நின்னாங்கன்னு? என்னென்ன பேர் இருந்தாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பேரையே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டா வாட்ச் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே, எத்தனை பேருக்கு ரோப்ளாக்ஸ் கேம் பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மள மாதிரி எத்தனை பேர் ரோப்ளாக்ஸ் ஃபேன் இருக்கீங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். ஓகே காய்ஸ், ஒரு வழியா தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேலே ஏறணும். இது என்னடா இது பாருங்க, ஸ்கின்னுங்க. அந்த ஸ்கின்னை வச்சு எப்படிங்க நடப்பாங்க? நம்ம இப்படி கால்கை இருந்தே ஓட முடியல நம்மளால. அவன் அந்த ஸ்கின்னை வச்சு எப்படி போவான்? ஒன்னும் புரியலையாங்க. ஐயோ, எப்படி போகணும், எப்படி வரணும், எதுவுமே ஒண்ணுமே பிடிபடலாங்க. ஓகே, இப்ப எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு போய் நேரா ஒரு மேல ஒரு ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன் பண்ற இடத்துல இந்த ஸ்டூலை வச்சுட்டு, ஸ்டூனா ஏனியாங்க ஏதோ ஒண்ணு, அதை வச்சுட்டு மேல ஏறி இப்படி தப்பிச்சு போயிருவோம். ஓகே, கவனமா இருவோம். கைஸ், நான் ஏறிட்டு இருக்க கேப்ல நீங்களா இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டிங்குதான் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இப்போ எங்க வந்திருக்கிறோம்? ஆஹா, இவ்வளோ பெரிய ஃபேனு. என்னடா அது, விண்டு முள்ள விட பெருசா இருக்கு. இவ்வளோ பெரிய ஃபேனாடா அது? கடவுளை, நம்மளை தள்ளி விடுறதுக்கு இவ்வளோ பெரிய ஃபேனுங்க. டேபிள் ஃபேன் வச்சாலும் நம்மளாம் பறந்துருவோம். இவ்வளோ பெரிய ஃபேனா வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய குடும்பக்காரங்க பாத்தீங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போடா கேட்கல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. ஐயோ, விழுந்துடாத. ஓகே, மேலே ஏறு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏறிட்டோம்னா மேலே போயிடலாம். ஓகேங்க, இது வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இல்லை. ஒரு சில இடங்கள்ல தண்ணி இருக்குது. இதோட எண்டிங்ல அந்த பேரிய கொள்ற இடத்துல தண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கெல்லாம் தண்ணியே இல்லை. நாங்கெல்லாம் தண்ணி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். தண்ணிக்குள்ளேயே நீச்சல் அடிச்சு நம்ம போய் இதெல்லாம் வாழ்வெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லை. எண்டிங்லயும் பார்ப்போம். எண்டிங்ல தான் ட்விஸ்ட் ஏதாவது வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே, மேலே ஏறுவோம். போய் அந்த வாழ்வையும் ஓப்பன் பண்ணிட்டோம். 2 வாழ்வு இது வரைக்கும் நம்ம அடிச்சிட்டோம். இப்ப மேலே போயிட்டு ஒரு வாழ்வு அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டை பார்த்து தப்பிச்சு போயிடலாம். நீ எதுக்கு இந்த ஜெயிலுக்குள்ள வந்தேன்னு தானே கேக்குறீங்க? சும்மா வந்து இந்த பேரிய பாத்துட்டு போவான்னு வந்தாங்க. அவன் பிடிச்சு நம்மளை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுட்டான். ஐயோ, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம தப்பிச்சு போறதுக்குள்ள எப்பாங்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, மேல வந்துட்டோம். இப்ப கரெக்டா அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். டிக்கு விழுந்துட்டு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிடலாம். அப்புறம் இந்த ஹோட்டல்ல இருந்து புகையா வந்துச்சு. இப்ப எதுவுமே புகை வரல பாத்தீங்களா? நம்ம இப்ப ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். நம்ம கொஞ்சம் கரணம் தப்புனாலும் மரணம் தான். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா எடுத்து வைக்கணும். ஏன்னா இந்த பேரி பாத்தீங்களா, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி விடியா செஞ்சு வச்சிருக்கான். கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாலும் கீழே விழுந்து மரியாசலா தான் ஆகணும். அந்த அளவுக்கு குடுறமா ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வச்சு வரணும் காய்ஸ். பாருங்க, முரட்டுத்தனமா ரெடி பண்ணி வச்சிருக்குங்க அந்த பேரி. ஓகே, தப்பிச்சு வந்துட்டோம்ல. எப்படி ஜம்பே. ஹே பேரி, உன்னால பிடிக்கவே முடியாது. நான் எப்படி தப்பிச்சேன் பார்த்தல.
அப்படின்னு சொல்றதுக்குள்ள கொண்டுட்டாங்க இந்த பேரி. ஓகேங்க, இந்த டைம் கரெக்டா போயிடலாம். ஒரு டைம் ரிஹர்சல் ஆயிட்டோம், இந்த டைம் சூப்பரா போயிடும் பேரி. ஒரு நாள் என்ன பிடிக்கவே முடியாது. ஜம்ப் நல்ல வரைக்கும் ஆப்ல தான் விழுந்தேன். இந்த டைம் கீழே விழுந்த ஓடுறா ஓடுறா கேப்ல ஜம்ப் 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 நல்லா வாழ்க்கைங்க விழுந்திருப்போம். கொஞ்சம்னா ஜம்ப போட்டு வந்துட்டேன். ஓகே, மேல ஏறலாம். இங்க என்னன்னா ஆபத்து இருக்குதோ தெரியலையேங்க. ஐயோ, ஆஹா எவ்வளவு பெரிய ஃபேனு. ஒருவேளை இதை ஜம்பா போட்டு அந்த ஓட்டைக்குள்ள போய் ஜம்ப் பண்ணணுமா? ஆமாங்க, கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இங்க என்ன ஆபத்து வச்சிருக்காங்களோ தெரியலையாங்க. எங்க பாருங்க, இங்கெல்லாம் தண்ணி இல்லை. நாங்கெல்லாம் தண்ணி இருக்குன்னு எதிர்பார்த்தேன், இங்கெல்லாம் தண்ணி இல்ல. எண்டிங்ல தாங்க இருக்கு ட்விஸ்டே. எண்டிங் வரைக்கும் போய் பார்ப்போம். எண்டிங்ல எதுவும் வாட்டர் வச்சு நம்ம வாட்டர்ல கண்ணை வச்சு சுடுறது அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே ஈகரா இருக்கு. அது எப்படி இருக்கும்னு தெரியல. எண்டிங்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எங்க வரான் அந்த மாதிரி? அந்த வரானா? வாடா வாடா கேட்கல, சுட்டு தள்ளுறா. அவன் லைஃப் கொஞ்சமா குறிக்கணுங்க. அங்க பாத்தீங்களா, நம்ம சுடுறோன்னு தெரிஞ்சுட்டு அவன் ஜம்பா போடுறான். அடே, இவ்வளவு பெரிய உடம்புச்சு எப்படிதான் ஜம்பா போடுறேன்? நானே உள்ள கத்திரிக்காம இருந்துட்டு என்னாலே ஜம்பா போட முடியல. அவன் பாருங்க இங்க பயங்கரமா ஜம்பா போடுறான். ஐயோ ஜம்ப ஜம்ப பாருங்க, வேகமா துரத்திட்டு வராங்க அந்த வெட்டுக்கிளி. ஐயோ வெட்டுக்கிளி, மெதுவா வாடா, அடிச்சு விடாதடா. என்ன அங்க பாருங்க பயங்கரமா விரட்டுறான். ஓகே, அவங்ககிட்ட மாட்டாம தப்பிக்கணும். இன்னும் கொஞ்ச தூரம் தான் வெயிட்டம்னா போறோம். அவனுக்கு கொன்னுடலாம். லைஃப் நம்ம ஓரளவுக்கு முக்காவாசி குறைச்சிட்டோம். ஓகே, ஒரு 3 அடி அடிச்சோம்னா அவனை கொண்டுடலாம். ஐயோ, இதே முட்டிக்கிட்டு இருக்கோமா? வாட்சடா, முட்டுச்சந்தில முட்டின மாதிரிலாங்க முட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, திரும்பிடுவோம். 2 அடி அடிச்சா போதும் அவன் செத்துருவான். ஓகே, சொல்றா சொல்றா சொல்றா. ஐயோ, என்ன ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம். அடிச்சிருப்பாங்க கொஞ்சம்னா. ஐயோ, அந்த பூச்சி நம்மள கொல்றதுல ரொம்ப வெறி பிடிச்சவே விளையுதுங்க. பூச்சி, உன்னை எப்படி கொல்றன்னு மட்டும் பாருடா. ஐயோ, கொல்றா கொல்றா. அப்பா செத்துட்டாங்க. ஓகேங்க, நம்ம போவோம். வெடிச்சு செதறிட்டான். சூப்பர், அவனை ஒரு வழியா கொண்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நேரா அந்த டனலுக்குள்ள போய் தப்பிச்சு போனோம். நான் தப்பிச்சு போயிட்டு இருக்க கேப்ல நீங்களே அது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி உங்களோட மோட்டிவேஷனை அதுல பதிவு பண்ணுங்க. ஓகே, மேல போனா மேல என்ன ஆபத்து வச்சிருக்கானோ தெரியலையே இந்த பேரி. ஐயோ, போட எக்ஸிட் போட்டிருக்காங்க. ஆஹா, மேலதான் எக்ஸிட்டா? இன்னும் மேல வரைக்கும் போனோமா? அட கொடுமையே, எப்படிடா தட்டுக்கிறது? ஏன்டா அப்படி பண்றீங்க என்ன? ஓகேங்க, இன்னும் எத்தனை லேசர் லைட் பாத்தீங்களா? இது 2வது லேசர் லைட் வந்துட்டோம். அடுத்து 3, அடுத்து 4. அட கடவுளை, இது 3, அது 4. இதுக்கப்புறம் 1 இருக்குதா? ஆமாங்க, 4, 5. அட கடவுளை, எத்தனை லேசர் லைட்டுங்க. அப்ப எவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கோம் பாருங்க. நம்ம தப்பிச்சு போகாம இருக்கணும்னா அந்த பேரி இவ்வளவு வேலையை பண்ணி வச்சிருக்கான். அட கடவுளை, இப்படி கொடுமை பிடிச்சோன்னா இருக்கானுங்க அந்த பேரி. நம்ம எப்படிதான் தப்பிச்சு போறது ஒண்ணுமே சரியா புரியலையேங்க. ஓகே, எடுத்துக்கோடா கைப்ல. இதை எடுத்தாச்சுங்க. சூப்பரா எல்லாத்தையும் எடுத்து அடிக்க கீழே போட்டுப்போம். கீழே போட்டுட்டு ஒன்னா எடுத்துக்கொண்டு அடிக்கிட்டு தப்பிச்சு போயிடலாம். ஏன்னா போன டைம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த எந்த வீடியோன்னு தெரிஞ்சுக்கணும்னா மேல நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அந்த ஸ்கிரீனை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸ்கிபிடி டாய்லெட் தான். ஐயோ, அதுக்கு கிராஸ் பண்றதுக்குள்ள அப்பாங்கிற மாதிரி ஆயிட்டுங்க. பயங்கரவே மோசமா இருந்தது. நம்மளால தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு அந்த ஸ்கிப்டி டார்கெட் பண்ணி வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணாலும் இந்த வச்சிருக்க அந்த கையில வச்சிருக்க பலகை கீழே விழுந்துட்டோங்க. நம்ம 1000 தடவை கீழே விழுந்திருப்போம். அது ரொம்பவே ஃபன்னியா இருந்தது. அதனால அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த ஸ்கிப்டி டார்கெட் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வந்துட்டோம். இது ஒண்ணுதான் கரெக்டா போட்டோம்னா போதும். ஓகேங்க, அவர்களே தப்பிச்சிட்டோம். அவங்க பாருங்க எவ்வளவு பேரிஸ் நிக்கிறாங்கன்னு. சரடா பேரி தப்பிச்சு போட்டா அப்படின்னு சொல்றதுக்குள்ள எங்க ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க. ஓகே, கரெக்டா எய்ம் பண்ணி சுடணுங்க. அவன் கையை தான் நம்ம சுடணும். மற்ற இடங்கள்ல சுட்டோம்னா அவனுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. கரெக்டா அவன் கையை தான் நம்ம எய்ம் பண்ணணும். ஓகே, கரெக்டா அவன் கையை. ஓகேங்க, ஒரு கையை உடச்சிட்டான். ஒரு கை தான், அவன் ஒரு கையும் உடச்சிட்டோம்னா போதும். ஐயோ, நம்ம லைஃப குறைக்கிறாங்க அந்த பூச்சி. பூச்சி, உன்னை எப்படி கொள்றான்னு மட்டும் பாருடா. ஓகேங்க, அவனை அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே ஓடுவோம். எங்கங்க வரான்? அந்த வரான். கொள்றா கேப்ல. ஓகேங்க, ஐயோ இங்க பாருங்க, ஓடவே முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமா துரத்துறான். அவன் எவ்வளவு பெரிய கால் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவன் காலை வச்சு நம்ம ஒரு அடி அடிச்சாலும் மரிகாசல் ஆயிருவோம். ஓகே, அவன் கையில நம்ம ஓரளவுக்கு அவன் லெஃப்ட் ஹேண்ட்லயும் ஓரளவுக்கு நம்ம குறைச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு லைஃப். அவன் லைஃப் குறைச்சிட்டோம்னா போதும். இன்னும் ஒரு 5-6 தடவை சுட்டோம்னா போறோம், அவன் செத்துருவான். இன்னும் ஒரே ஒரு தடவை சுட்டா போறோம், அவன் செத்துருவான். சூப்பர், அவனை கொன்னுட்டோம்.
ஒரு வழியா அவனை கொண்டுட்டாங்க. அங்க பாருங்க வெடிச்சு சதறிட்டான். அவன் செத்தாதான் அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் அந்த ஷட்டரை அடிச்சே தான் இருக்கும். இது ரெட் கலர் லைட் இருக்கும். இப்போ கிரீன் லைட் எடுத்து பாத்தீங்களா? அதனால அவனை வந்து நீங்க கொன்னாதான் அந்த இடத்துல தப்பிச்சு போக முடியும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய வெப்பம் வச்சிருந்தாலும் தப்பிச்சே போக முடியாதுங்க. இந்த பேரி மரியாசல் ஆனா மட்டும்தான் நம்ம எண்டிங்கே போக முடியும். ஓகே, இப்ப எங்க வந்திருக்கோம்? அடர்ந்த பாலைவனம் மாதிரி இருக்குது. என்னடா அது பாலைவனத்துலயும் ரொம்ப மோசமான பாலைவனமா இருக்குங்க. ஐயோ, எப்படி தப்பிச்சு போக போறோம்னே தெரியலையேங்க. பாருங்க கேக்டஸ் எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட கேக்டஸ். பாருங்க மலை எல்லாம் இருக்குது. அந்த இடம் வச்சு என்னடா பண்ண போறோம்? ஓஹோ, எல்லா வேற மாதிரி தான் அஸ் யூஸ்வல். மேல வந்து ஹெலிகாப்டர் வச்சிருப்பாங்க. அந்த ஹெலிகாப்டரை எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வெற்றியை கொண்டாடுறதுக்குன்னே ஒரு இடத்துல செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகணும். இல்லைன்னா அந்த பேரோட வீட்டுக்கே மறுபடியும் போற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, போய் பார்க்கலாம் நம்ம எந்த இடத்துக்கு அந்த ஹெலிகாப்டர் கூட்டு போகுதுன்னு. அங்க பாருங்க கேக்டஸ் ஏகப்பட்டது இருக்கு. இது அந்த காலத்து இடமா இருக்கும் போலங்க. பாருங்க, நம்மலாம் பாலைவனத்துக்கு போனதே கிடையாது. நீங்க போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சு விடட்டும். ஓகே, மேல படம் இப்ப வந்துட்டோங்க ஒரு வழியா. இதுக்கப்புறம் எங்கடா போறது? ஐயோ, இங்க போகணுமா? ஓகே, ஜம்பா போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் என்னங்க. நம்ம வந்து கண்ணோட வரோம். இங்கே வேண்டாம் நிற்கிறான். இங்க சுடுறதுக்கு கையில ரெடியா வச்சிருக்கிறோம். ஓகே, ஜம்ப் போட்டு மேலே இறங்கப்போம். ஒரு வழியா தப்பிச்சு ஹெலிகாப்டருக்கு வந்துட்டாங்க. ஹெலிகாப்டர்ல ஏறி பறந்து போனா மட்டும்தான் நம்ம தப்பிச்சோம்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்மளால தப்பிச்சு போகவே முடியாது. சூப்பரு, ஹெலிகாப்டர் கிளம்பிட்டு. ஆனா நம்மளால எங்கேயுமே சுத்தி பார்க்க முடியல. ஓகே, நம்மள அந்த வெற்றியான இடத்துக்கு கூட்டு போவோம். அந்த வெற்றியை கொண்டாடுற இடம் எங்க இருக்குன்னு தான் தெரியல. ஓகே, பார்ப்போம். எங்கடா வந்திருக்கோம்? அட கடவுளே, இங்க சுத்தி மீண்டும் வேறையோட வீட்டுல கொண்டு தான் விட்டுருக்குது. அதுக்கு 10 நிமிடம் குடோன்ல இருந்திருக்கலாங்க. நானும் வெற்றியை கொண்டாடுறதுக்கு எங்கேயாவது புதுசா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அங்க போய் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே கைஸ், அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கு மேல எங்க ஓடனாலும் அங்கதான் எக்ஸிட் போட்டிருக்கான். அப்ப இங்கேருந்து வழி இருக்குமோ? அந்த ரெட் கலர்ல இருக்குங்க. ஒரு அதுக்குள்ள கூடி போனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் போல. ஓகே, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு அதான் வழினா அதுல ஜம்பா போட்டு பார்ப்போம். ஜம்பே என்னங்க, ஒண்ணுமே ஆகல. அப்ப அவ்வளவுதான் போல கேமு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பெல்லைக்கான ஆல் கொடுத்து வச்சாதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டிங்குடாங்கன்னு உடனே கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம நிறைய வீடியோஸோட உங்களெல்லாம் வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பபாய், see you guys, bye.